பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து குர்ஆன்ட முக்கியத்துவம், குர்ஆன்ட ரைட்ஸ் என்ன, குர்ஆனை வந்து ஏன் எங்களோட லைஃப்பில் கொண்டு வரணும், குர்ஆனை வந்து நாங்கள் எங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக கொண்டு வரத்தால் எங்களோட லைஃபோடைய குர்ஆனை நாங்கள் இணைச்சி கொள்றதால் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பின்னோட்டத்தில் வந்து குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ரைட்ஸாக நாங்கள் பார்த்தது என்னென்னா, குர்ஆனை வந்து ஓதுறது. அது பார்த்தோன்னா என்ன, ரிசைட்டேஷன். ஒன் ஆஃப் த ரைட்ஸ் டு த குர்ஆன் இஸ் ரிசைட்டேஷன். அதை குர்ஆனை ரிசைட் பண்ணுறாண்டு வரக்குள்ளே வந்து குர்ஆன் ஓதுறாண்டு வரக்குள்ளே அடுத்த வாரம் முக்கியமாக என்னன்னு சொன்னால், குர்ஆனை வந்து நாங்கள் திருத்தமாக ஓதணும். எப்படி குர்ஆனை எந்த முறையில் ஓதணுமோ அந்த முறையில் நாங்கள் திருத்தமாக ஓதணும். அப்போ அந்த குர்ஆனை வந்து முறையாக அதற்குரிய முறையில் ஓதுறதுக்கு சில ரூல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படித்தான் நீங்கள் குர்ஆனை ரிசைட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் ஆர் கோல் தஜ்வீத். ரூல்ஸ் ஆர் கோல் தஜ்வீத். தஜ்வீத் இந்த இது வந்து உண்மையிலே அரபில் வந்து இந்த தா, ஜீம், தால், அடுத்து யா தால், யாவும் தாலும், இந்த 4 எழுத்து வரும். சரியா? தஜ்வீத். தா, அடுத்து ஜீம், வாவ், யா, தால், தஜ்வீத். சரியா? இதில் வந்து இந்த ஜீமும் வாவும் தாலும் தான் மெயின் எழுத்து இந்த தஜ்வீதுக்கு வர்றது. அப்போ ஜவ்வதன்னு சொன்னால் ஒன்றை வந்து நாங்கள் ஒழுங்காக சிறப்பாக சீரியஸாக இந்த அழகான முறையாக செய்கிறதுக்கு அரபில் ஜவ்வதன்னு சொல்கிறேன். ஜீம் வாவ் தால், ஜவ்வத அப்படின்ட்டா ஒன்றை நாங்கள் சிறப்பாக இதாக செய்கிறது, ஒழுங்கான முறையில் செய்கிறதுக்கு தான் அந்த வேர்ட்லேருந்து வந்தது தான் தஜ்வீத் என்ற சொல். தஜ்வீத் என்ற சொல் இந்த ஜவ்வத இந்த வேர்ட்லேருந்து வந்த சொல். அப்படின்ட்டா ஒன்றை சிறப்பாக செய்கிறது, ஒழுங்காக செய்கிறதுக்கு தான் அந்த தஜ்வீதுன்றது. ஒன்றை நாங்கள் ஒழுங்காக சிறப்பாக செய்கிறன்றதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டில் நான் ஒரு இது போட்டிப்பேன். ஃபஸ்ட் இதில் நீங்கள் பேசிங்கன்னா வேர்ட் தஜ்வீதில் இது அந்த மீனிங் என்ன, அது எதுலேருந்து வந்ததுன்ற அந்த ஷோர்ட் இது ஒன்று இருக்கும். அந்த அரபிக் ரூட் வேர்ட் வந்து ஜவ்வத, ஜீம் வாவ் தாலுன்ற வேர்ட்லேருந்து வந்தது தான் தஜ்வீத். அந்த தஜ்வீதுன்ற இதுக்கு என்னன்னு சொல்லலாம், குட்னஸ், எக்ஸலன்ஸ், குவாலிட்டி, டூயிங் சம்திங் வெல். அப்போ இந்த தஜ்வீதுன்ற இதன் மூலம் அவங்க என்னத்தை மீன் பண்ணுறேன்னு சொன்னால், குர்ஆனை வந்து ஒழுங்காக ஓதுறது, சிறப்பாக ஓதுறது, ஒன்றை செய்கிறத இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்கிறது, அதுதான் தஜ்வீதுன்றதில் அவங்க மீன் பண்ணுறது. ஸோ அந்த தஜ்வீதில் ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ் இருக்குது. எப்படி ஓதணும், என்ன மாதிரி உண்ணா செய்யணும், எவ்வளோ நீட்டணும், எப்படி நாங்கள் சேர்த்தணும் உண்டு அப்படின்னு நிறைய 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 இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் வந்து பேசிக் முதல் இது வாரது என்னன்னு சொன்னால் உச்சரிப்பு தான். உச்சரிப்பு இல்லாமல் வேறு என்ன நாங்கள் தஜ்வீத் படித்து ஓதினாலும் வேலை இல்லை. பேசிக் இல்லாமல் அப்படித்தானே எந்த ஒன்று நாங்கள் செய்யக்குள்ளே வந்து பேசிக் சரியில்லாட்டி மற்ற எதை செஞ்சும் வேலை இல்லை. பேசிக் வந்து சரியாகிக்கணும். உடண்டை கட்டுறனாலும் என்னத்தை ஃபவுண்டேஷன் சரியாகிக்கணும். அந்த ஃபவுண்டேஷனை சரியாக போட்டால் தான் மேலே நாங்கள் எத்தனை தட்டும் கட்டையிலும். அந்த எவ்வளோ நாங்கள் உயர்த்த போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் உறுதியாகிக்கணும். குர்ஆன்லேயும் வந்து நாங்கள் எவ்வளோ படித்து எவ்வளோ இதாகி சில நேரம் நாங்கள் காரி கிளாஸ் எடுக்கணும் ராகமாக ஓதுறதுக்கு. எங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நான் ராகமாக ஓதணும்னு நான் போய்த்து ஒரு காரிட்ட போய்த்து ராகமாக ஓதுறதுக்கு படிக்கணும். ஆனால் எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் வருது இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தான் ராகமாக ஓதினாலும் வேலை இல்லை. ஏன்னா அவர் குர்ஆனை தப்பாக ஓதுறாரு. அவருக்கு அழகான வாய்ஸ் இருக்குது, அழகான ராகம் இருக்குது, ஆனால் அவர் குர்ஆனை வந்து தப்பாக ஓதுறாரு நான் பார்த்துப்பேன், சொல்லுவாங்க சில.
சில இதுகளில் அவங்க நல்லா ஓதினார் மாஷால்லா, ஆனால் அவருக்கு அந்த உச்சரிப்பு வருதில்லை, அவர் தப்பாக ஓதுறாரு அப்படின்னு. அப்போ ஆக பேசிக் என்னன்னு சொன்னால் தஜ்வீதில் வந்து நாங்கள் வந்து குர்ஆனை வந்து முறையான அதற்கேற்ற ப்ரொனவுன்சியேஷனில் ஓதுறது. ஃபர்ஸ்ட்டுக்கு அதைத்தான் நான் பார்க்கணும். ப்ரொனவுன்சியேஷன் எப்படி நான் ஒவ்வொரு எழுத்தையும் அதுக்குரிய மெத்தடில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. இது வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து நன் அரப்ஸ், எங்களுக்கு வந்து அது வராது. அப்படி நாங்கள் முயற்சி செஞ்சால் தான் வரையலும். அதுதான் நான் ஆரம்பத்திலே வரக்குள்ளே நான் சொன்னேன்னு வந்து நாங்கள் எல்லாம் யங் ஆகிக்கிறோம். இந்தியிலேருந்து நாங்கள் அதுக்கும் கீழே போவோம், சின்ன பிள்ளையாகிடுவோம், கிட்ஸ் ஆகிடுவோம். கிட்ஸ் ஆகினா தான் அப்போ எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்கள் ஷை ஆக தேவையில்லை. எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அது ஃப்ளூவண்ட்டாக ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்போ இதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து காஃபில் வந்து 2 காஃபி இருக்குது. அரபில் வந்து எங்களுக்கு எத்தனை காஃபி இருக்குது? 2 காஃபி இருக்குது. ஒன்று வந்து இப்படி வரும் இல்லையா, இப்படி உண்டு. மற்றது இந்த காஃப், இப்படி 2 காஃபி இருக்குது தானே. இது ரெண்டும் வந்து கே சவுண்ட் மாதிரி தானே எங்களுக்கு. நாங்கள் உச்சரிக்கக்குள்ளே கேல தான் இதாக்குறேன். இப்போ இதில் வந்து வரும் ஹ ல க, ஹலக்கல் இன்சானுண்டு இதாக்கும், அப்படித்தானே. மற்றது வந்து லாலிக்கண்டு ஓதுவோம், அப்படித்தானே. லாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ, இதில் 2 லைன் வருது. அப்போ சும்மா நோமலாக நாங்கள் சொல்கிறாண்டா ஹலக்க சும்மா க, லாலிக்க 2 கேவும் ஒரு மாதிரி. ஆனால் அரபில் அது டிஃப்ரெண்ட். அப்போ இந்த காவை வந்து எப்படி உச்சரிக்கணும், இந்த காவை எப்படி உச்சரிக்கணும். இதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வே சவுண்டில் இன்னொன்று இருக்குது ஜை. இதே மாதிரி இங்கே இதில் இந்த ஹாய்க்குது, இந்த ஹாய்க்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஹாம் இருக்குது, இந்த ஹாவும் இருக்குது. இதில் இந்த ஹா, இதில் காஃபில் வந்து இந்த 2 காய்க்குது. லாம் வந்து லாம் சவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லாம் ஒண்டிக்கும், தாத் ஒண்டிக்கும், வா ஒண்டிக்கும். எல்லாம் லா சவுண்ட் மாதிரி தான். நாங்கள் பொதுவாக இப்படி போட்டால் இதுக்கும் எல் சவுண்டுவோம், இதுக்கும் ஆல்மோஸ்ட் எல் ஜியோட சேர்ந்த ஜே சவுண்டில் வரும் அது அரபில். ஹை. அப்போ இந்த இதுக்குரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. அந்த வித்தியாசத்தை படிக்கிறது தான் முதல் லெசன். அந்த காஃபை நான் எப்படி உச்சரிக்கணும், அந்த ஹாவை நான் எப்படி உச்சரிக்கணும், தாத் எப்படி உச்சரிக்கணும்ன்றது. இதுக்குரிய வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு தான் முதலாவது லெசன். அதுக்கு சொல்கிற வந்து ஹுரூஃபுல் இல்லா, அதாவது மஹாரிஜுல் ஹுரூஃப்னு சொல்கிறேன். ஹரஜாண்டா வெளியாறு ஒன்று வெளிப்படுத்துறதுக்கு சொல்கிற வந்து ஹரஜல் ஹுரூஜ், இந்த வெளியாகிற இடம் ஹுரூஜ். இந்த மஹ்ரஜ்ன்னா அந்த வெளியாகிற இடத்துக்கு சொல்கிறேன். மஸ்ஜித், சஜதாண்டா சுஜூது செய்கிறது, மஸ்ஜிதுண்டா சுஜூது செய்கிற இடம். ஹரஜாண்டா வெளியாகிறது, மஹ்ரஜ்ண்டா வெளியாகிற இடம். வார்த்தைகள் எங்கேருந்து வெளியாகிற கூடுதலாக வாயிலிருந்து தான் வெளியாகுது. ஆனால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வாயிலேயும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அந்தந்த இடத்த பிடிச்சி நாங்கள் உச்சரித்தா தான் அந்த எழுத்து சரியான சவுண்டில் வரும். அதுக்குத்தான் அந்த இந்த லெசனுக்கு சொல்கிற வந்து மஹாரிஜுல் ஹுரூஃப். ஹர்ஃப்னு சொன்னால் எழுத்து, ஹுரூஃப்னா எழுத்துக்கள். அப்போ அந்த எழுத்துக்கள் வெளியாகிற இடம் மஹாரிஜுல் ஹுரூஃப். இதுதான் முதலாவது லெசன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் சில லெட்டர்ஸை நாங்கள் இன்றைய பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் டிஃபரன்ஸுக்கு வந்து நான் முதலாவது உங்களை இந்த மஹாரிஜுல் ஹுரூஃபில் முதலாவது போட்டிக்கிறேன். இந்த வாயில் எந்தெந்த இடத்துலேருந்து வாரன்றது போட்டிக்கிறேன். அதில் வந்து தொண்டையிட எழுத்துக்கள் இருக்குது, நாக்கில் இருந்து வெளியாகிற எழுத்துக்கள் இருக்குது, அதே நேரம் வாயில் முன்னுக்கு உதட்டிலேருந்து வெளியாகிற எழுத்துக்கள் இருக்குது. பொதுவாக உதட்டிலேருந்து வெளியாகிற எழுத்துக்கள் எங்களுக்கு லேசாக உச்சரிக்கல். மீம் நீங்கள் ம இதில் தான் வரும், மீம் ம. அதே நேரம் பா எங்களுக்கு லேசாக உச்சரிக்கலும், மா பா இல்லையா. அப்போ இந்த உதட்டுடைய எழுத்துக்கள் இருக்குது, இதை எங்களுக்கு லேசாக உச்சரிக்கலும். இதில் நீங்கள் இப்படி ஒரு இது ஒன்றிக்கும் உங்களோட ஃபோனில், இப்படி ஒரு டயக்ராம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு போட்டிக்கும். இதில் நீங்கள் இந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களை ஆட் பண்ணிப்பாங்க. தனி இதாக வந்து சேர்ந்து வந்துக்கிறாரு.
புறா ஜாயின் ஆயினே. ஓகே. நம்பர் என்ன? இன்ஷாஃப்ட நம்பர் என்ன? மொரிஸ் ஃபார்வர்ட் பண்ணுவார் மரம். இல்லை வராது பின்பண்ண திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓ 3 அது வராது, அப்படி வராது. அவருக்கு ஃபார்வர்டா இல்லை, அவரோட மீடியாவில் அது சேவா இல்லை. அவரை மெட் பண்ணிட்டு இருப்பாங்க. నాకు కొంత వేరే ఈ మధ్యన కలుపుతుంది, నాకు కొంత వేరే కలుపుతుంది பாருங்க. ஹைரா ஓகே. 4 தானே இருக்குது, 4 வந்து ஹைர். தான் நாக்கு. நல்லா பாருங்க, ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துலேருந்து வெளியாகணும்னு ஒரு இது வண்டிக்கும். அதில் ஏனத்தில் ஒவ்வொரு எழுத்து வாரேன்னு சொல்லி டோட்டல் எத்தனை எழுத்திக்கிற? 28 லெட்டர்ஸ் ஈகிற. சரியா? 28ல் வந்து 28 லெட்டர்ஸில் வந்து லெட்டர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ஈகிற. ஒன்று வந்து ஹெவி லெட்டர்ஸ் இருக்குது, லைட் லெட்டர்ஸ் இருக்குது. ஹெவி லெட்டர்ஸ்ன்ற சில நேரம் ஃபுல் மவுத் லெட்டர்ஸ்ன்னு அவங்க இது பண்ணுவாங்க. வாயில் ஃபுல்லாக உச்சரிக்கிற லெட்டர். பாத், சாத், இந்த இந்த இதில் வர தாள் இருக்குது. இந்த தாளில் இப்படி ஒரு தா இருக்குது, இது ஃபுல் மவுத். இப்படி சில லெட்டர்ஸ் இருக்குது ஃபுல் மவுத், அதை வந்து ஹெவி லெட்டர்ஸ்ன்னுவாங்க. சிலது இருக்குது சாஃப்ட் லெட்டர்ஸ். ரால வந்து ராவும் லாமும் ரெண்டுக்கும் வரும். நீங்கள் வந்து அது வந்து தஜ்வீதில் வர சட்டத்தை பொறுத்து தான் அது வரும். நீங்கள் ராவை வந்து ஃபுல்லாக ஹெவியாக உச்சரிப்பீங்க, லாமையும் ஹெவியாக உச்சரிப்பீங்க. அதுக்கு ஒரு சட்டம் ஒன்று வரும், நாங்கள் முந்தி படித்தோம், நாங்கள் படிச்சுட்டு போக்கில் வரும். ஆனால் அது ரெண்டுக்கும் வரும். பொதுவாக சிம்பிளாக தான் கூடுதலாக இந்த வரும். சில நேரம் ரா ஹெவியாக வரும், லாமும் அப்படி வரும். அந்த அல்லான்னு சொல்லக்குள்ளே லாம் வந்து ஹெவியாக நாங்கள் சொல்கிறேன். லில்லாண்டக்குள்ளே மெதுவாக தான் உச்சரிப்போம், சாஃப்டாக உச்சரிப்போம். அப்போ லாமும் ராவும் டிஃப்ரெண்ட். இது அதெல்லாம் வந்து சாஃப்ட் லெட்டர்ஸ், ஹெவி லெட்டர்ஸ் இருக்குது. 28 லெட்டர்ஸில் வந்து ஹெவி லெட்டர்ஸ் 7 இருக்குது. அதில் வந்து ஹெவி லெட்டர்ஸ் 7 இருக்குது. அதே நேரம் சாஃப்ட் லெட்டர்ஸாக 21, ராவும் லாமுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அதுவும் அதில் நான் லைட் லெட்டர்ஸாக போட்டிக்கிறேன். அதே நேரம் எழுத்துக்கள் இது வந்து ஏஃப்ளோ. ஏஃப்ளோண்டா அந்த காற்று வாரதை வச்சு ஹா, சீன், இது மாதிரி சிலது வந்து அந்த ஏ இதை வச்சு வரும் சவுண்டில். ஆ, ஹா. சிலது வந்து ஸ்ட்ரென்த்தில் வர்றது. நான் ஏற்கனவே சொன்னோம், பா, கா, ஹா. இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை இது பண்ணி நாங்கள் எடுக்க வேண்டிய லெட்டர்ஸ். சிலது சாஃப்ட், மீன், பா, லா, இதெல்லாம் சாஃப்டாக வர லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் இன்னொரு இதில் வந்து இந்த ஹுரூஃபை வச்சு, ஹுரூஃபுல் இல்லைன்னு இந்த இடம், அந்த வார இடத்தை வச்சு, அதுக்கு தான் மஹாரஜுல் ஹுரூஃபில் வந்து தொண்டையில் வார எழுத்துக்கள் இருக்குது. அதே நேரம் நாக்கில் வார எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து வாயில் அந்த இதில் வார எழுத்துக்கள் இருக்குது. நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தொண்டையில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கண்டா இந்த டயக்ராமில்
ரெட்ல இருக்கும் ஆறு இருக்குது. இது வந்து த்ரோட் லெட்டர்ஸ். இதுக்கு என்ன சொல்கிறே? த்ரோட் லெட்டர்ஸ். இதுக்கு லேசாக த்ரோட் லெட்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் இது என்ன சவுண்டில் வரும்? அலிஃப் அல்ல ஹம்சா என்ன சவுண்டில் வரும்? சும்மா தானே. அதே நேரம் இந்த இது ஐனை நாங்கள் சொன்னால் அதையும் நாங்கள் பண்ணுவோங்கள சவுண்ட் மாதிரி. இது ஆயினும் கிட்டத்தட்ட சவுண்ட் தான். கொஞ்சம் இதாக்கி அடுத்தது வந்து இந்த ஹா அல்லாஹுல வரும். இப்படி அல்லாஹ் வர ஹா, இந்த ஹா இதுக்கு நான் படிச்சக்குள்ள என்ன தலப்பா கட்டின ஹாண்டு படிச்சுப்போம் சின்னத்தில். எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி படித்தாண்டு. இப்படித்தான் எழுதுவாங்க அந்த தலப்பா கட்டின மாதிரி ஹா. அடுத்து இந்த ஹா, மற்றது ஹா. ரெண்டு சவுண்ட் தான். சவுண்டில் 3 எழுத்தும் சவுண்டில் வர 3 எழுத்தும். இதுதான் தொண்டையிட எழுத்துக்கள் 3. ஆனால் இது வார இடங்கள் டிஃப்ரெண்ட். இது இப்போ எங்களோட கழுத்து இப்படி வந்து இப்படி சின்ன நாக்கு வருதுங்களே, இந்த இடத்துல வந்து 2 லெட்டர்ஸ் வரும். தொண்டையில் நடுப்பகுதியில் 2 லெட்டர்ஸ் வரும், கீழே பகுதியில் 2 லெட்டர்ஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் உங்களோட டயக்ராமில். அப்படித்தான் நிற்குது. கீழே கீழே 2, நடுவில் 2, மேலே 2. இதில் சிம்பிளாக உச்சரிக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இது கீழே இருந்து வாரதா, நடுவில் இருந்தா, மேலே இருந்தா? கீழே இருந்து வாரது வெரி சிம்பிளாக உச்சரிக்கிறேன். நாங்கள் எந்த முயற்சியும் இல்லை. வாயை திறந்துட்டு ஹா அப்படின்னு அது இங்கேருந்து வாருது. உள்ளத்துலேயும் கீழேந்து காத்தெடுக்கிறேன் நாங்கள். அப்போ இந்த அலிஃபும் இதில் என்ன வரும்? அலிஃப் அல்லது ஹம்சா. அடுத்தது இந்த ஹா அல்லான்ற இதில் வார. அப்போ நாங்கள் அல்லாஹு அப்படின்டா எந்த முயற்சியும் தேவையில்லை. ஈஸி. லாவும் சிம்பிள், ஹாவும் சிம்பிள். அல்லாஹு நார்மலாக நாங்கள் உச்சரிக்கிற அல்லாஹு. அப்போ இந்த ஆவும் ஹாவும் எங்களோட இதில் கீழேந்து வரணும். இந்த இடத்துலேருந்து முதலாவது ஹா. ரெண்டாவது இந்த இடத்துக்கு வந்து இந்த ஹாவும் இந்த இதில் இதுவும் இந்த இதுவும் வரும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சிச்சா எழும். நீங்கள் அந்த இதில் வச்சு இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்குள்ள உங்களுக்கு அது விளங்கணும். இதில் வந்து நான் சொல்கிறேன்னா ஹயாத், ஹ யா துன், ஹ யா துன். ஆல ஆல மீன், ஹ யா துன், ஆலமீன். இதை ஒன்றே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வர வந்து மேலே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த சின்ன நாக்கொண்டு போட்டிக்கிறேன். அது கலங்கொண்டு அந்த எழுத்து செல்லக்குள்ளே. எங்களுக்கு அந்த நாங்கள் நோமலாக நான் இருமலாக ஆயிக்குது எனக்கு. அந்த இடத்துல சளி இப்போ எங்களோட மூக்கிலிருந்து அந்த இடத்துல நான் தடுமலாக இருந்தால் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக புலக்குள்ள தான் எங்களுக்கு அந்த இருமல் வாருது. அந்த சளி ஒவ்வொரு துளி ஆயின விளக்குள்ள தான் அந்த இடம் இதாகிறப்ப செல்வேன் நான். அதுதான் அந்த ஹா. அந்த இடத்துல எனக்கு இதாகணும். அதே நேரம் அந்த இடத்துல அந்த ஹ சவுண்டில் சவுண்டையும் எடுக்கணும். இது வெரி சிம்பிள். அப்போ தொண்டையிட எழுத்து 6. அடுத்து வந்து லிப்ஸ்ட் எழுத்தை பார்ப்போம். லிப்ஸ்ட் எழுத்தை நான் கேட்கவே இல்லை. லிப்ஸ்ட் எழுத்து வந்து சிம்பிள். எல்லாருக்கும் முயற்சி இல்லாமல் 2 உதட மட்டும் யூஸ் பண்ணி சொல்கிற எழுத்துக்கள். எத்தனை எழுத்து வருது? 4 எழுத்து. அதுவும் இல்லையா? இது என்ன எழுத்து? நாங்கள் நாக்கொன்னும் பட்டில் வெறும் எங்களோட இதில் தான் வரும். அடுத்து ப ம. இது
இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்காலும் கஷ்டமாக்குதா? இந்த லெட்டர்ஸ் யாருக்கும் கஷ்டம் இல்லை. நான் மின் மின்னு சொன்னா மின் நூனில் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அரபில் ஒரே சவுண்ட் தான் மின். எல்லாருக்கும் செல்லல் மின். இது வந்து ஐன் தால். ஐன் கஷ்டமாக்கும். ப துன் ப ப ப ப லேசி ப துன். ஃபஅல ஃப 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 லேசி தானே. ஃபஅல ஐன் விடுங்கோ. ஃப மீ ப வலா வ லா வ லா. அப்போ இந்த முன்னுக்குள்ள 4 எழுத்தையும் லேசாக எல்லாருக்கும் ஸ்பெல் இது பண்ணலாம். இதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லெட்டர்ஸை நாங்கள் படிக்கணுமா? இதை உச்சரிப்பு யாருக்கும் கஷ்டமாக்கி உச்சரிக்கிறது இல்லை, எல்லாருக்கும் மேலும் தானே. அப்போ இந்த 4 லெட்டர்ஸ் ஓகே எல்லாருடைய. இதை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி இல்லை. சில லெட்டர்ஸுக்கு அதை ஓரமாக்குறேன் நான். அப்போ இந்த 4 உதடுடைய லெட்டர்ஸ் எவ்ரிபடி கேன் ப்ரொனவுன்ஸ். ஃப ப ம வ. அடுத்தது பார்த்தீங்க நாக்குட இதில் லெட்டர்ஸில் வந்து அதுலேயும் சில லெட்டர்ஸ் இருக்குது ஈஸியான. இது அரபில் வந்து இது என்ன லெட்டர்ஸ்? ஜ. ஒரு இதுதானே இருக்குது. அப்போ ஜ எல்லாருக்கும் ஏழுமான லெட்டர்ஸ், அது கஷ்டம் இல்லை. ஜ. அடுத்தது வந்து ஷ. எஸ்ஹெச் சவுண்ட். இது எல்லாருக்கும் அது செல்லும். யாராவது இப்போ சத்தம் போட்டு பண்ணியிருந்தா எல்லாருக்கும் வரணும். நாங்கள் எல்லாருக்கும் முஷ் வரும் இல்லையா? அதே ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லையா? ஷ. ஆனால் ஓதக்குள்ளே வந்து நான் பார்த்துக்கிறேன் டிஃப்ரெண்ட். இந்த சீனுக்கு சீன் சவுண்ட் கொடுக்குற அல்லது சாதுக்கு ஷீன் சவுண்ட் கொடுக்குற. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சவுண்ட் உள்ளது, ஆனால் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன். இதை எப்பயுமே இதில் மிக்ஸ் பண்ணப்படாது ஷன்றத. இது வெரி ஈஸி. எஸ்ஹெச் ஷ, ஷைத்தான். அப்போ இந்த ஷ வந்து எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் குர்ஆனில் வருதோ இதை நாங்கள் எஸ்ஹெச் கொடுத்தேன். எஸ்ஹெச் சவுண்டில் இல்லை. எஸ் எஸ் ச ச சீன். ஸ்ரீலங்கி ச சீன். ஜீம் ய. வேற சவுண்ட் இருக்குதா? இல்லையே, ஒரு சவுண்ட் தான் நிற்கிறேன். ஏ. அடுத்தது வந்து லாம். வேற சவுண்ட் இருக்குதா? ஈக்குது. ஆனால் லாம் வந்து லேசாக உச்சரிக்கலும் எல்லாருக்கும் இல்லை. பொதுவாக வந்து நாங்கள் இந்த லாலிமீன்ன்ற இந்த இதை வந்தா லாலிமீன் அப்படின்னு வந்தால் நாங்கள் லாம் உச்சரிக்கப்படாது. லாலிமீன் லாலிமீன் அல்லது வலத்தால் இப்படி வரும். பாத் லாலீன்னு வந்தா இதை வந்து லாம்னு லாலீன் அப்படி உச்சரிக்க. அப்போ இது ரெண்டும் டிஃபரெண்ட். ஆனால் லாம் வந்து அல்லாஹ் இதில் வர லாம். லா இலாஹா லா இலாஹா இதெல்லாம் லாம் சாஃப்டாக லேசாக உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள். சரியா? அப்போ யா லாம் நூன் லேசாக உச்சரிக்கலும். வேற சவுண்ட் இல்லையே அரபில். நூன் ஒரு சவுண்டில் தான் வரும். ரா. அடுத்து ரால வேற ஆறில் வேற சவுண்ட் இல்லையே. ரா ஒரு சவுண்ட் தான். இதே லேசா உச்சரிக்கலும். இந்த இந்த இதில் நூன் ஜீம் ரா யா மெயினாக இந்த 4 வந்து வேற சவுண்ட் இல்லை. இந்த 4 வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 4 உதட்டு 4 8 லெட்டர்ஸ் போச்சு. மீதி 20 லெட்டர்ஸ் தான் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அந்த 20 லெட்டர்ஸையும் ஒவ்வொரு லெட்டராக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை இன்றைக்கு சூரத்துல் ஃபாத்தியாவில் வரக்கூடிய இடத்துல எப்படி நாங்கள் ஓதையலும்னு சொல்லி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த இது அனுப்பிப்பேன் பாருங்க. இதில் வந்து இதுதான் எங்களோட டயக்ராம். எங்களோட
வாயில இதுதான் இது. சரியா? இதில் வந்து லிப்ஸ் இருக்குது, நாக்கு லிசான், சின் பல்லு பல்லு, இந்த இடத்துல மேலே நாக்குக்கு மேலே அந்த மேலே எங்களோட நாக்குக்கு மேலே வர முகட்டுக்கு இடையில் உள்ள காற்று பகுதி இந்த இது. சரியா? பச்சை இது தொண்டை, இன்னும் சின்ன நாக்கு வரும் தொண்டை இது. இந்த இது இந்த பேசேஜ் இங்கே மூக்கால் வரக்கூடியது. இப்போ நாங்கள் சுவாசிக்கக்குள்ளே தடுமலை இருந்தால் வாயால் சுவாசிப்போம், அதே நேரம் மூக்கால் சுவாசிக்கிறோம், அங்கே தான் போவோம். அதுதான் எங்களுக்கு ரெண்டு சைடாலும் சுவாசிக்கலும். ஸோ இந்த மூக்கால் போகிற பகுதி இது வெரி இம்பார்ட்டன்ட் லேட்டர் ஆன் இந்த தஜ்வீத் நசல் கவிட்டி. இந்த இது அதுக்கு தான் உண்ணான்னு சொல்கிறது அரபில். அது வந்து புறவு எங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த பகுதி இது இந்த இது எங்களுக்கு உச்சரிப்பில் அரபு உச்சரிப்பில் முக்கியமான பகுதிகள் தான் இவ்வளோ. இந்த மூக்கு பகுதி, பல்லு, உதடு, நாக்கு, இந்த காற்று ஏர் ஃப்ளோ பகுதி, அடுத்து தொண்டைட பகுதி. ரைட், நான் ஏற்கனவே சொன்னேன் த்ரோட்டுட எழுத்துக்கள் எத்தனை எத்தனை எழுத்துக்கள் ஞாபகம் இருக்குதா? ஓகே, 6 எழுத்து. என்ன சவுண்டில் வார எழுத்துக்கள்? ஆவும் ஹா சவுண்ட்லேயும் ஆ சவுண்ட்லேயும் வரக்கூடிய எழுத்துக்கள். ஸோ இதில் இருக்குது த்ரோட்டுடைய லெட்டர்ஸ் அ, ஹ, ஐன், ஹ, ஐன், ஹா. இது ஒவ்வொன்றும் எந்த இடத்துலேருந்து வாரன்ற சவுண்ட் இதில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹா கீழேருந்து வரணும். இந்த அம்சா அல்லது அந்த ஹம்சாவும் அலிஃபும் ஒரே சவுண்ட் தான். சரியா? கீழேந்து அ அ இது எங்களுக்கு சொல்லல. நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து அ சவுண்ட் எல்லாரும் பொதுவாக சொல்லல. நாங்கள் முயற்சிக்காமல் வாயை திறந்து அ ஹ. அப்போ அல்லாஹ் அல்லாஹ்ண்டு அல்லாஹு இது உச்சாரிக்கலுமே எல்லாருக்கும் மச்சான். அந்த லாம் வந்து அது ஃபுல் இது அல்லாஹு. அதுக்கு சட்டம் இது வந்து என்னன்னா அல்லான்றதுக்கு வந்து இந்த இதுதானே லா ஹூ இப்படித்தானே வருது. இதுக்கு முன்னால் இரு வந்து இதுக்கு என்ன சொல்கிறோம் நாங்கள் அரபில் ஃபத்துஹான்னு சொல்லுவோம். நாங்கள் படிச்சுப்போம். எப்படி ஜபர்ன்னு படிச்சிருக்கிறீங்களா? யாரை? ஜபர் ஜேர். இது ஃபத்துஹான்னு சொல்கிறேன். இந்த அடையாளத்தில் இது வந்துச்சின்னு சொன்னால் அல்லது இந்த இடத்துல இந்த மாதிரி அடையாளத்தில் வந்தேன்னு சொன்னால் இந்த லா அல்லான்றதை நாங்கள் ஃபுல்லாக சொல்லணும் அல்லாஹ். அப்போ அதுக்கு இந்த மேலே வரக்கூடிய ரெண்டு இது அடையாளம் இருந்துச்சுன்னா அல்லாஹ். இப்படி கீழே வர வந்தால் இப்படி வலில் வருதுன்னு சொல்லுங்களே, வலில்லாஹில் ஹம்துன்னு வரும். அப்போ அதை வலில்லா. அப்போ அது உண்மையிலே தஜ்வீத் இது என்னண்டா எங்களை கஷ்டப்படுத்துறதல்ல, லேசாக்கு. இப்போ நாங்கள் அந்த ஃபுல் மவுத்தில் ஒதுங்காகும் இதை வலில்லான்றக்குள்ளே எங்களுக்கு கஷ்டம். அதை ஃபுல்லாக அல்லா வலில்லா அப்படின்னு. அதுக்கு தான் அதை இப்படி முன்னால் வாரது நாங்கள் கஸ்ரா அல்லது ஜேருன்னு படிச்சுட்டு வந்துச்சின்னு சொன்னால் லில்லா வெரி எம்டியாக ஓதணும். எம்டி மவுத்துன்னு சொல்கிறது லில்லா லில்லா. ஆனால் அதுக்கு முன்னால் வாரது ஃபத்ஹா அல்லது தம்மா இருந்துட்டா அல்லாஹு அல்லாஹு. லாம் ஃபுல்லாக இதில் வரும் அல்லாஹு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் அலிஃபையும் பார்த்தோம், ஹாயும் பார்த்தோம். அல்லாஹு அல்லாஹு. ஹை. ரெண்டாவதுக்கு போனால் மிச்ச நேரம் நீ கேட்குமோ தெரியா. ஹை, ஹாவும் ஐனும் ஏற்கனவே சென்னை கீழேந்து வாரது அலிஃப், இந்த ஹாவும். ஆனால் இந்த இடத்துலேருந்து வாரது ஹாவும் ஐனும். அல்ஹம்து இது ஹ சும்மா. அவங்களோட இந்த இந்த பேச்சு லாங்குவேஜ் இதோ தெரியா. நார்மலாக வந்து ஹ சும்மா ஹ. அதை ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் இந்த
அந்த இதை மஜ்லிஸ்களை பேச்சுறீங்களோ தெரியா அந்த ஜிக்ரு மஜ்லிஸை போயிருந்தா இந்த ஹாவை மிச்சம் கஷ்டப்பட்டு உச்சரிப்பான் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு இழுப்பாங்க அவங்க அந்த உள்ளுக்கு இந்த வாரத்து நீ பார்த்துட்டீங்களா அந்த அந்த ஹாவை வந்து அது உண்மையிலே கீழேந்து வாரது தான் அவங்க அந்த ஜிக்ரு செய்யக்குள்ளே அல்லாஹ் 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 அப்படின்னு அந்த இதாக்குவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை அல்லாஹ் ஹ ஹ நாங்கள் வாயத்தை வந்து சவுண்ட் விட்டாலே ஹ ஹ அ சும்மா கஷ்டம் இல்லாமல் எங்களோட அந்த அந்த ஏயா வரணும் சத் ஹ சவுண்டை ஏயாவால் எடுக்கணுங்க ஹ அ ஆனால் இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து கீழேந்து வரப்படாது இங்கே வரணும் அல் ஹம்து அல் ஹ ஹ ஹ அல் ஹம்து ரஹ்மான் நீங்கள் பிஸ்மில்லா ஓதினா இந்த ஹா வந்து ரெண்டு இடத்துல வருது இல்லை பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த ஹாவை சரியாக சொல்லாட்டி பிஸ்மில்லே பிழை ஆகிடும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ண்டா பிழை நாங்கள் பிஸ்மில் எழுதினா பாவும் சீனும் மீமும் சரி அல்லாவும் சரி அலிஃப் லாம் ஹா ரஹ்மானிர் ரஹீம் இந்த ஹாவை திருத்தணும் நாங்கள் இந்த ஹாவை திருத்தணும் பிஸ்மில் சரி வாரத்துக்கு மற்ற எல்லா எழுத்துமே எங்களுக்கு எழுந்தானே பிஸ்மில்லாஹிர் ரஹ் ஹ சவுண்ட் அடிங்க ரஹ் 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதில் டிஃப்ரெண்டிக்கா பிஸ்மில்லாஹி ஹி ரஹ் அல்லாஹி ரஹ் இது ரெண்டையும் ட்ரை பண்ணுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ் ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வரணும் மச்சான் بسم الله الرحمن الرحيم 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 அந்த ஹா வரணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் இதை இன்றைக்கு முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இந்த வீக்கில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யார்கிட்ட சரி இதில் இவர்கிட்ட ஆடியோன்னு போனுங்களேன் யார் குவைட் ஃபாசிட குர்ஆன் மஜீதிக்கும் الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم இந்த ஹ சவுண்டு ஹ அவர்கிட்ட அதுதான் அந்த ஹ சவுண்ட் மறுவா கேளுங்க بسم الله الرحمن الرحيم நீங்கள் இது இன்னும் குறைச்சிங்கன்னா அந்த ஹ நல்லா விளங்கும் உங்களுக்கு بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين சூரா ஃபாத்திஹா இந்த ஐனுக்கும்
ஹாவுக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூறா தான் இது. ஹைர். அப்போ நீங்கள் ரெண்டுக்கும் இந்த ஹாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரணும் ஓதக்குள்ள. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்கு விளங்குது அந்த ஹ டிஃப்ரெண்ட் உண்டு. ஹ ஹ ஹ ஹ. அந்த ஹ வந்து சும்மா வெறும் சவுண்டாக வரப்படாது, எங்களோட தொண்டையில் பாடணும். அந்த ஹ ரஹ் ரஹ் ரஹ்மானிர் ரஹீம். இது வித்தியாசம். இது சும்மா பிஸ்மில்லாஹி ரஹ், இதுதான் ஹ. இது ஹி ஹ. பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம். இது ரெண்டும் ஒன்று. நீங்கள் அதில் தொடர்ந்து போனால் அடுத்தும் வரும். அல் ஹ அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரும். அடுத்து இங்கே இந்த அதே ஹால வந்து அ அ ஆலமீன். ஸோ அல் அல் அ, இது ஐன். அல் ஹம்து ஆலமீன். இந்த ஹ அல் ஹ இந்த அதே இடத்துல இந்த இதுவும் ஒன்று. அல்ஹம்து ஆலமீன். அல்ஹம்து ஆலமீன். ஆலமீன்டா இந்த அலிஃப் எல்லாம் இதுட வரும். அது வரப்படாது, ஆ வரப்படாது. ஆ அல்ல அ அ அ ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி. இப்போ நான் ஏற்கனவே அல்லாஹுக்கு சொன்னேன் வந்து முன்னால் வந்தால் ஃபுல்லாக வரும். இப்போ வந்து எப்படி வருது? அல்ஹம்து லில்லாஹி லி. அப்போ லாம வந்து நாங்கள் ஃபுல்லாக இதாக்குறல. லில்லாஹி அல்ஹம்து லில்லாஹி ரப்பில். ராவும் பாவும் ஏலும் எங்களுக்கு. ரா வந்து இந்த இடத்துல பெரிய ரா, இந்த சின்ன ரீ அல்ல. இந்த அல்லாவுக்கு நாங்கள் எப்படி இப்படி சென்னனோ இப்படி வந்தா அல்லான்னு போல, அதே மாதிரி ராவும் வந்து அல்லது இப்படி வந்தால் அது ஃபுல் ஆயிக்கணும். ஹெவி ரா. இப்படி வந்தால் மட்டும், ரீ வந்தால் மட்டும் சாஃப்ட் ரா. ஓகே, அதை நாங்கள் படித்தோம். ஆனால் ஓதக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ ரா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓ மச்சான். الحمد لله رب عين. الحمد لله رب العالمين. عين عالم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. حال عين عالمين. இந்த இடத்துல நீங்க அல் சொல்றீங்க தானே, சொல்றீங்க தானே, அதே ஆக்கணும். ஆலமீன் 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 ஆலமீன்ல ஆலமீன் ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக ஓத அவசியம் இல்லை. டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி மெது ஓதி கஷ்டமாக இருந்தால் அப்படி ஓதி பழையினாலே போக போக எங்களுக்கு பிடிச்சி கொள்ளையில் ஒட்டமாக வந்துடும். அது அல் இப்போ இந்த எழுத்துல எங்களுக்கு தெரியும், இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ அவசரம் இல்லாமல் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆலமீன். ஆலமீன். الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. ஆலமீன். الحمد لله رب العالمين.
الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين عالمين. هاي الحمد لله رب العالمين. அடுத்தது வந்து மேலே வாரது. இப்போ நாங்கள் கீழே வார இதை பார்த்தோம் 2, ஈன வாரது 2 எழுத்து, ஈன எங்களோட நாக்கோட வார 2 எழுத்து வந்து ஒன்று ஹா, மற்றது கைன். அதே ஃபாத்தியால வரும் கைரில் கைரில் மக்தூபி. செல்லி முடியக்குள்ளே பல்லு கொஞ்சம் விழுந்துடும் மாதிரி. இந்த இடத்துல க க இது இன்னொரு எழுத்து, லாம் அல்ல பா. இதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த 2 உச்சரிக்கப்போம். கை க. சில நேரத்தில் அந்த அந்த இங்கிலீஷில் வந்து அதை படித்து கொடுக்கக்குள்ள வந்து நான் அந்த ஜிஹெச் என்னமோ இப்படி இந்த மாதிரி என்னமோ ஜிஹெச் அந்த இதில் என்னமோ கூட அப்போ அவங்க அந்த கைரில்னு உச்சரிக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்படி அந்த இங்கிலீஷில் அந்த படித்தவங்க கைரில் 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 அல்ல கைரில் கை அல்ல. அதை என்னமோ எனக்கு தெரிய எப்படி சொல்லி கொடுத்தாண்டு. அப்போ நான் அந்த அவங்கள்ட்ட அந்த போயண்ட் ஓயினார் கைரில்னு நான் அது கன்னு ஐ லேர்ன் வித் இங்கிலீஷ் லெட்டர் அப்படின்னு என்னமோ லெட்டர் சொன்னார் அவர். ஸோ இட்ஸ் க அப்படின்னு அவர் அந்த அந்த அரபில் தான் நாங்கள் படிக்கணும். அந்த இங்கிலீஷில் வைத்து எல்லாத்தையும் மாற்றலாம். அது இங்கிலீஷில் எப்படி உச்சரிக்கிறேன்ட்டு இப்போ இது க சவுண்ட் வந்து இங்கிலீஷில் இல்லை, அப்படி கு சவுண்ட் வந்து இல்லை. ஆனால் எங்களுக்கு க எடுக்கலாம். ஆட இதன் மேலோக்கு வந்து கை கைரில் மக் கைரில் மக். இது வந்து லாம் அல்ல. இந்த தால் தால் சவுண்டிக்கு தானே தால் தால் அதுட அதையும் லாமையும் சேர்த்தின சவுண்ட் போ போ. எப்படி வரும்னு சொன்னா எங்களோட இந்த பல் இப்படிக்கும் இப்படி மேலேக்கும் நாக்கு இப்படி தானே இருக்குது. இதை வந்து செல்லக்குள்ள இந்த நாக்கு வந்து எங்களோட மேலே இதில் இப்படிப்பான் போ. நாக்கு மேலே அந்த நாக்குட நடுப்பது மேலே அப்போ போ போ. மக்தூபி மக்தூபி கைரில் கைரில் மக்தூபி. அடுத்து ஐன். நாங்கள் ஏற்கனவே அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம். அடுத்து வந்து மறுவா இந்த தாத் வரும். ஆக கஷ்டமான ஆயாதான் அது வல தோல்லி. ஏன் அது கஷ்டம்டா இதில் வந்து தாது வரும், தாது இழுக்கணும். அடுத்து லாம் இதை நீங்கள் இழுக்கணும். 5 லெட்டர்ஸ் இழுத்து இந்த இதில் வந்து லாமில் உச்சரிக்கணும். தாதில் உச்சரித்து லாமில் கொண்டு வரணும். தால்லீன் வலத்தால்லீன். மெதுவாக 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 ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும். இப்போ இன்ஷா அல்லாஹ். ஓகே கை மச்சான் கைரில் மக் மகுத் சேம். அதே கை அதே மகு. ஓகே ஒன்லி கைன். இப்போ பார்க்குறேன்னா கைன் தாத திருத்தல்ல நான் ஒன்லி கைன் கைரில் மக்தூப். அப்போ இன்றைக்கு நாங்கள் கீழே 2 எழுத்து பார்த்திக்கிறேன், இந்த 2 எழுத்து பார்த்திக்கிறேன். இப்போ இதில் கைனை பார்த்திக்கிறேன்.
أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ஹை அடுத்த லெட்டர் வந்து ஹா இது நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து எங்களுக்கு இருமல் வந்த மாதிரி இப்போ மின் இந்த இது சீன் சவுண்ட் அல்ல எஸ்ஹெச் சவுண்ட் ஷர்ரி மா ஹலக் ஹலக் ஹலகல் ஹலகல் மின் ஷர்ரி மா ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் ஸோ இந்த இவ்வளோ ஹலக்கல் இன்சான் இந்த ஹா உச்சரிங்க இதில் மின் ஷர்ரி மா இந்த ஹலக்க உச்சரிங்க من شر ما خلق خلق إنسان. الإنسان من علق من شر ما خلق الإنسان من شر ما خلق الإنسان من شر ما خلق من شر ما خلق من شر ما خلق இப்போ உங்களுக்கு சளிக்குறேன்னு சொல்லுங்க அங்கிள் உங்களுக்கு சளிக்குது நீங்கள் எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க ஹ அந்த தான் இது ஹலக் من شر ما خلق خلق الإنسان من خلق அலக் ஐன் அலக் ஐன் நாங்கள் படித்தோம் அ ஹ அல்ல அ அலக் علق من شر ما خلق خلق من شر ما خلق خلق الإنسان من علق من شر ما خلق خلق الإنسان من علق نشوف من شر ما خلق خلق الإنسان ما من شاء الله. علق من شر ما خلق الإنسان من شر ما خلق الإنسان இது வந்து நீங்கள் செல்லக்குள்ளே வந்து வரணும் அது ஹலக் ஹலக் நீங்கள் பெய்த்தார் அவர் இது எடுங்க உங்களோட இந்த குர்ஆன் மஜ்ஜித் யார் டீக்கிற குர்ஆன் மஜ்ஜித் குர்ஆன் மஜ்ஜித் அவர்தே இதாகிக்கிறேன் உங்கள்கிட்ட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வேட்டான் மிக்கதே இல்லை ஓ இது
ما خلق ஹ வரணும். من شر ما خلق ஹ சவுண்ட் வரணும் அதில். ஹ ஹ மிஷாரி அல் ஃபாசிட ரிசைட்டேஷனே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆடியோ செட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதை ஒரு 0.8க்கு வச்சிங்கன்னா ஸ்லோவாக உச்சரிப்பார். 0.8 இல்லாட்டி 0.7க்கு. அப்போ உச்சரிப்பு விளங்கும் உங்களுக்கு. இப்போ மின் ஷர்ரிமா ஹலக் ஹலக். இதில் என்னத்தை இதுன்னு சொன்னால், இப்போ இந்த ஹலக்குன்னா என்ன? ஹலக்குன்னா அரபில் வந்து கிரியேட். இப்போ ஷர்ன்னு சொல்கிறது வந்து தீங்கு. அப்போ படைப்பினங்களின் தீங்கிலிருந்து அல்லாட்ட நாங்கள் பாதுகாப்பு தேடுறதான் இது மின் ஷர்ரிமா ஹலக். இந்த ஹவை நாங்கள் சரியாக உச்சரிக்காமல் மின் ஷர்ரிமா ஹலக்குண்டா ஹலக்குன்னு அந்த ஹல்லாக்குன்னு சொல்கிற பாபரி சொல்கிற ஹல்லாக் இந்த ஹ வரும். இந்த ஹ வந்தால் இந்த இடத்துல ஹல்லாக்குண்டா பாபர். அப்போ நாங்கள் மின் ஷர்ரிமா ஹலக்குன்னு சொன்னால் அந்த வெற்ற இதுலேருந்து பாதுகாப்பு தேடுற வெட்டக்கூடிய இதுகள்ல. அப்போ அந்த ஹ அதுக்கு தான் உச்சரிக்கணும் சார். வரும். அதனால தான் இந்த ஹ வந்து நாங்கள் சரியாக உச்சரிக்கணும். நாங்கள் சரியாக இந்த ஹவை உச்சரிக்க குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்தும் அப்படித்தான். அதற்குரிய அந்த எழுத்தில் வந்து நாங்கள் சரியாக உச்சரிக்கலைன்னா இப்போ இந்த இடத்துல ஹலக்கல் இன்சான் அப்படின்னு என்ன? மனிதனை அல்லாஹ் படைத்தான். எதிலிருந்து? இந்திரிய துல்ல மின் அலக். இந்திரிய துல்லத்திலிருந்து அல்லாஹ் படைத்தான்னு சொல்கிறேன். இதே நாங்கள் வந்து ஹலக்கன்னு சொன்னால் மனிதன் அல்லாஹ் வெட்டினான், சிதைச்சான். Yeah, just I was telling, explain to them. Yeah. Because I was planning to attend, and oh, it's okay, inshallah. Inshallah, no worry. No, Thursday we moved only for the lesson, and we moved the Quran because some people can't attend on the Thursday. So I will do it in English, it's fine. Yeah. So the pronunciation is very important. So if you don't pronounce properly, the meaning of the words going to be different. So right here it's a khalaqal insan, Allah created the human being. So if you say halakal insan, Allah, what do you say, is cut. Yeah, but the kha, you guys cannot see the kha. Huh? Some people they cannot see the word kha. Yeah, there are like exceptions. Some like even I heard like Bilal radiallahu ta'ala cannot say sheen or something. There was I don't know how true it is. One of the brother he was yeah. Yeah, yeah. Can be pregnant. It's between Aqir and Aqir. It's a difference. There's a difference in Arabic meaning. Yes. So it's okay. So that's why it's very important pronunciation to get it right, the meaning, because like explained also last time also, the purpose of the Allah has given as the blessing of reading the Quran 1 letter 10 rewards, because He want to read. That's the way you're going to understand the Quran. The point is to understand the Quran, then only you can practice the Quran. So if you don't when you're reading, if the meaning is different, then it's no point. That's why it's a very important. The first lesson in the tajweed is pronunciation, huruful makharijul huruf. So today we're going to do kha, khalaqa, khalaqa, min sharri ma khalaq, khalaqal insan. So 6 letters. So we're going to practice this inshallah, okay? A, gha,
ha, ha, kha. Before we continue next week, we're going to ask everyone to pronounce each letter, then we'll move on to the next one. So this week is going to be, what is these letters called? Throat letters, letters of throat letters. So we already practiced, inshallah. Let's move on. அடுத்த கிழமை இதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ராக்டிஸ் விடிக்கணும். இங்கேருந்து வர 2 லெட்டர்ஸ் அ, ஹ, the middle one, ha, a, and the all the way top of the throat, ghain, kha. Inshallah. முடிச்சுக்கோமா? ஓகே. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك. بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. So you on இதில் வந்து அந்த இதில் what I gave, you also have